நல்லா லட்சணமா இருக்கா இல்ல? அப்படியே நம்ம அம்மா சாயல்லே இருக்கா. நம்ம காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வம்சம் அப்படியே முடிஞ்சிரும்னு நினைச்சேன். அது தலைக்கே இப்ப இவ வந்துட்டா. கிருஷ்ணா, நீ தான் காப்பாற்றணும். எனக்கு உன் பொண்ணை பார்க்கணுன்னு ஆசையா இருக்குப்பா. அது பார்க்கலாம், முயற்சி பண்ணி பார்க்குறேன். நாமளே அங்கே போய் அவளை பார்க்கலாமே. அவங்க இல்லைன்னு சொன்ன உன் பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா? இந்த உலகத்தை விட்டு போகும்போது வாக்கரிசி போகிறதுக்காக அந்த கடவுளாக பார்த்து உனக்கு கொடுத்த உறவிடாது. நீ இங்க என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க? இது பாத்தீங்களா? ஹரிதாவோட பொட்டியில அந்த ஆளோட போட்டோ இருந்தது. ஓ, இத பார்த்து தான் நீ வருத்தப்படுறியா? பழைய ஃபேமிலி போட்டோ மாதிரி இருக்கு. அது எல்லாத்தையும் முதல்ல எரிச்சிடுங்க. போட்டோவை மட்டும் தானே எரிக்க முடியும். வேண்டாம், இது ஹரிதாவோட ரகசியமாவே இருக்கட்டும். அவரு எங்கேயும் வந்திருக்காரு. யாரு? அதான் அவர்தான். சந்திரதாசா? அவரை உட்கார சொன்னியா? நான் எதுவும் பேசல. வீடு தேடி வரவங்க கிட்ட மரியாதையா நடந்துக்க வேணாமா? குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா. இப்பவும் கல்கட்டால தான் இருக்கீங்களா? ஆமா. திரும்பவும் போவீங்களா இல்ல? போவேன். நாங்களும் அமெரிக்கா போயிடுவோம். ஏன்னா திடீர்னு வந்துட்டோம். அதுதான் உங்களுக்கே தெரியுமே. நான் ஹரிதாவை பார்க்கணும். சந்திரதாஸ், நாங்கள் இப்போ ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கோம். தயவு செஞ்சு அதை கலைச்சிடாதீங்க. சந்தோஷத்தை என்கிட்டேருந்து பறிச்சு 15 வருஷம் ஆச்சு. உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கணும்னு நான் நினைக்கல. இல்லையா? நிச்சயமா இல்லை. இனி அதை பற்றி வாதம் பண்ணுறதுக்காக நான் இங்கே வரல. அதை பற்றி பேசாதீங்க. சொல்ல வேண்டியதை சொல்லி தானே ஆகணும். இனி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. என் பொண்ணு நான் பார்த்தாகணும். 15 வருஷம் கழிச்சு இப்போ தான் உங்கள் பொண்ணோட ஞாபகம் வந்ததா? ஒரு குழந்தைய வளர்த்து பெரிய ஆளாக்குறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியாது. என் மார்லையும் தோல்லையும் சுமந்து நான் அவளை வளர்த்தேன். இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க வந்து அவளை உங்க பொண்ணுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அவ உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கிற ரத்தம் என்னோடது. அனாதையா அம்மாவையும் குழந்தையையும் முன்ன பின்ன தெரியாத ஊர்ல நடுத்தருல கை கழுவி விட்டுட்டு போயிட்டீங்களே. இப்போ ரத்தம் அது இதுன்னு நீ எல்லாம் ஒரு மனுஷனா? டாக்டர், நமக்குள்ள இனிமே அனாவசிய பேச்சு வேணாம். எனக்கும் உங்களுக்கு என்ன சம்மதம் இருக்கு? எனக்கு பொண்டாட்டியா வாழ்ந்தவ இங்க இருக்கா. என் குழந்தைய பெத்து எடுத்தவ, அவளை கூப்பிடுங்க. என்ன சொன்னான்னு கேட்டல? உண்மைதான். எனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? நீயே போய் சொல்லு. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இப்படி ஒளிஞ்சிட்டு இருந்தா எப்படி? போ, போய் நீயே பேசு. நீங்களும் என் கூட இருங்க. இல்லைன்னா அவர் கூட நான் பேச மாட்டேன். சரி, நான் வரேன். நீ முதல்ல போ. என் மேல கொஞ்சம் கருணை காட்டணும். என் கூட அம்முவை 2 நாளைக்கு கூட்டிட்டு போறேன். ஊர்ல அண்ணனும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. எனக்கும் பார்க்கணும் போல இருக்கு. எனக்கு புருஷனும் அப்பாவும் இருக்காங்க. அவங்களுடைய விருப்பம் தான் என்னோட விருப்பமும். என் பொண்ணை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க இங்க வரலாம். உரிமை கொண்டாடிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்ல. சாரி மிஸ்டர் சந்திரதாஸ். ஹரிதா இப்ப இங்க இல்ல. அவளோட தாத்தாவோட அவ கோயிலுக்கு போயிருக்கா. வரத்துக்கு லேட் ஆகும். பொய் சொல்றதா நினைச்சா உள்ள வந்து பாருங்க. நான் எதுவும் தடை சொல்ல மாட்டேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் வெயிட் பண்றேன். நீங்க வெயிட் பண்றதுல எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அவ எப்போ வருவான்னு சொல்ல முடியாது. பக்கத்திலேயே அவங்க பெரியம்மா வீடு இருக்கு. அங்க போயிட்டு வரத்துக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். கிளம்பிட்டீங்களா? டீ குடிச்சிட்டு போலாமே. இன்னொரு நாள் வரேன். அப்பா,
யானையெல்லாம் காட்டில் இருந்தால் கூட்டிகிட்டு வருவாங்களாப்பா? இல்லப்பா, அதை சில பேர் கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருப்பாங்க. நேந்தி விடுறதுன்னா? நேந்து விடுறதுன்னா சாமிக்கு காணிக்கையா கொடுக்கறதுன்னு அர்த்தம். அக்கா சொன்னாங்க காட்டில் இருந்தால் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்கன்னு. போய் தானே சொன்னீங்க? அப்புறம் உங்க எல்லாரையும் ஒரு வாரம் வீட்டில் வந்து இருக்க சொல்லி சுஜாதா சொன்னா. நாங்க உடனே ஊருக்கு போலான்னு இருக்கோம் மாமா. எதுக்கு திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? ஒரு மாசம் லீவ் இருக்குன்னு நீ சொன்னியே. ஆமா, ஆனா இப்ப போகணும், அதான் எல்லாருக்கும் நல்லது. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஆனா நாங்க போனோம். இந்த ராஸ்கலுக்கு என் வீட்டுக்கு வர அளவுக்கு தைரியம் வந்துடுச்சா? மாமா, நாம கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கணும், கோவப்படாதீங்க. தமிழ்நாடு பூரா தெரியுற ஒரு பெரிய மனுஷன் அவரு. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. மாமா, நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. குட் மார்னிங். குட் மார்னிங். வாங்க உட்காருங்க. உட்காருங்கண்ணே. மாமா, இவர்தான் சந்திரதாஸ், என்னோட மாமா, அனிதாவோட அப்பா. இவர் யாரு? ஏன் அண்ணன்? என் பேரு பாலகிருஷ்ணன். நாங்க ஏன் வந்தோன்னு தெரியும்ல. என் கூட அம்முவை 2 நாளைக்கு அனுப்பி வைக்க மாட்டீங்கன்னு நேத்து தெரிஞ்சது. ஓஹோ, அப்ப நேத்து வந்திருந்தீங்களா? மாமா, ஹரிதாவை பார்க்கணும்னு வந்தாரு. போற வரவங்க எல்லாம் பாக்குறதுக்கு அவ என்ன காட்சி பொருளா? மாமா, நீ சும்மா இருடா. நான் இவங்க கிட்ட சில கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்க இது என்ன ஸ்கூலா கோர்ட்டா? கோர்ட்டுன்னே நினைச்சுக்கோ. சந்திரா, அவங்களுக்கு பிடிக்கலனா வேண்டாப்பா, நாம கிளம்பலாம். நீங்க சும்மா இருங்கண்ணே. என்ன குறுக்கு விசாரணை பண்றதுக்கு நீங்க யாரு? என்ன கேட்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? நான் யாரா? நான் மேங்களூர் கோவிந்தன். அது அப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி. அன்னைக்கு கேட்கறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருந்தது. ஆனா இன்னைக்கு நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். என்ன வேணாலும் கேளு. அப்படி என்ன கேட்க போற என்கிட்ட? சட்டப்படி உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணவன் நான் தான் உங்களுக்கு நல்லா தெரியும். சட்டப்பூர்வமான அந்த உறவு இருக்கும்போது உங்க பொண்ணுக்கு எப்படி மறுபடியும் கல்யாணம் பண்ணி வச்சுங்க? பதில் சொல்ல வேண்டியது நீங்க மட்டும் இல்ல, டாக்டர் ஹரிக்குமார், உங்க பொண்ணு, எல்லாரும் தான். நீ விட்டுட்டு போனா என் மகளோட வாழ்க்கை நாசமாகணுமா? மாமா, இதெல்லாம் இப்ப பேச வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க ஹரிதாவை பார்த்துட்டு போட்டோம், நான் அவளை கூப்பிடுறேன். வேண்டாம், அவளை கூப்பிடாத. அவளை நீங்க பார்க்க முடியாது. தயவு செஞ்சு பிடிவாத பிடிக்காதீங்க. நாங்க அவளை பார்த்துட்டு போயிடுவோம். அதுக்கு வாய்ப்பே இல்ல. சந்திரா, நாம போலாம்ப்பா. பாலன, அதுக்கு கூட உரிமை இல்லாதவன் நான் இல்ல. அவ என்னோட பொண்ணு. நான் கூப்பிட்டு அவ வராம இருக்க மாட்டா. அம்மு, 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 அம்மு. போமா உள்ள. உள்ள போன்னு சொல்றேன்ல. ஓ, வா உள்ள. சந்திரதாஸ், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. மாமா முன்கோபக்காரர். நான் அவளை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். நானே கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறேன். நீங்க யாரும் கூட்டிட்டு வர வேண்டாம். என் பொண்ணை கூட்டிட்டு போய் எனக்கு தெரியும். இந்த நாட்டுல நீதி நியாயம் செத்து போயிடல. இனிமே இந்த சந்திரதாஸ் உங்க வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டான்.